வணக்கம். மேரி ரோச்சோட புத்தகத்தை அடிப்படையா வச்சு நீங்க அனுப்பின குறிப்புகளை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு யோசனை அது மனசுல திரும்ப திரும்ப ஓடிட்டே இருந்துச்சு. சொல்லுங்க, என்ன யோசனை? நம்ம உடம்ப ஒரு எப்படி சொல்றது, ஒரு பழுது பார்க்கக்கூடிய மிஷினா பாக்குறது. ஆமா, ஒரு சரி செய்யக்கூடிய இயந்திரம். சரிதான். அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பேச போறோம். அதாவது அந்த காலத்துல இருந்து இப்போ இருக்கிற டெக்னாலஜி வரைக்கும். நிச்சயமா. தொடங்குறதுக்கே ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஓ அப்படியா? கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாடியே மரத்தால செஞ்ச கால் விரல் பயன்படுத்திருக்காங்க. ஆமா, ஆனா அதை விட பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? என்னது? அந்த மரத்துண்டுல இருந்தே நாம இன்னைக்கு எவ்வளவு தூரம் வந்திருக்கோங்கிறது தான். இப்பெல்லாம் நம்ம மூளை சிக்னலை வச்சே வேலை செய்யற செயற்கை கைகள் கால்கள் வந்துருச்சு. அட நிஜமாவா? அப்படிங்கிற வார்த்தைக்கே நாம ஒரு புது அர்த்தம் கொடுத்திருக்கோம். உங்க குறிப்புகள்ல நான் படிச்ச இன்னொரு விஷயம் இந்த ஸ்கின் கிராஃப்ட் பத்தி. தோல் ஒட்டுறுப்பு சிகிச்சை. ஆமா, அதாவது தீக்காயம் பட்டா நம்ம உடம்புல வேற இடத்துல இருந்த தோலை எடுத்து ஒட்டு போடுறது. இது கிட்டத்தட்ட கிழிஞ்ச துணியை தைக்கிற மாதிரி தானா? கிட்டத்தட்ட அப்படிதான் சொல்லலாம். உடம்பே தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிறதுக்கு நாம ஒரு சின்ன உதவி பண்றோம், அவ்வளவுதான். ஓகே. ஆனா விஷயம் அதோட முடியல. இது வெறும் பழுது பாக்குற வேலை மட்டும் இல்ல, இது ஒரு கலை மாதிரி. கலை? எப்படி சொல்றீங்க? இப்போ ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் ஒரு காதையோ மூக்கையோ திரும்ப உருவாக்கும் போது பாக்குறவங்களுக்கு அது சரி செஞ்சதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு இயல்பா இருக்கும். அது உடம்புக்குள்ள நடக்கிற ஒரு மேஜிக் மாதிரி. ஆடாடா, இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, இதெல்லாம் உடம்போட வெளிப்பகுதி. ஆமா. ஆனா உள்ள இருக்கிற ஒரு உறுப்பு, உதாரணத்துக்கு நுரையீரல்னு வச்சுக்கோங்களேன், அது மொத்தமா நின்னுட்டா? நல்ல கேள்வி. அதுக்கு ஒரு வரலாற்று உதாரணமே இருக்கு. ஐரன் லங்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு, ஆனா சரியா தெரியல. பல வருஷங்களுக்கு முன்னாடி போலியோ நோயால சுவாச தசைகள் செயலிழந்து போனவங்களுக்கு ஒரு பெரிய இரும்பு பெட்டிக்குள்ள அவங்கள படுக்க வச்சு அந்த மெஷினோட உதவியால தான் சுவாசிக்க வச்சாங்க. ஒரு மிஷின் மூலமாவா? ஆமா, அது அவங்களுக்கு ஒரு தற்காலிக நுரையீரலா இருந்துச்சு. ஓகே, அப்போ இது வெறும் உயிர் காப்பாத்துறது பழுது பாக்குறதுங்கிறத தாண்டி வேற ஒரு கட்டத்துக்கு போகுது இல்லையா? நிச்சயமா. அதாவது ஒருத்தரோட அடையாளத்தையே முழுமையாக்க உதவுதுன்னு உங்க குறிப்புகள் இருக்கு. கரெக்ட். நாம இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பாக்கணும். மருத்துவம்னா வெறும் நோயை சரி பண்றது இல்ல. உதாரணமா வெஜினோபிளாஸ்டி மாதிரி அறுவை சிகிச்சைகள் திருநங்கைகள் அவங்களோட உண்மையான அடையாளத்தோடு பொருந்தி போக உதவுது. அவங்க வாழ்க்கைய முழுமையா வாழ. ஆமா, அவங்க சந்தோஷமா வாழ உதவுது. இதுக்கு பின்னாடி மருத்துவர்கள், இன்ஜினியர்கள், அப்புறம் ரொம்ப தெரியமான நோயாளிகள்னு ஒரு பெரிய கூட்டு முயற்சி இருக்கு. அப்போ மொத்தமா பார்த்தா அந்த பழங்காலத்து மரக்கால் விரல்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த மூளை சிக்னல்ல வேலை செய்யற கை வரைக்கும் மனுஷனோட விடாமுயற்சியும் அறிவியலும் சேர்ந்து நம்ம உடம்ப எப்படியெல்லாம் மாத்தி அமைக்க முடியுங்கிறது நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. உண்மைதான். ஆனா நம்ம உடம்போட இத்தனை பாகங்களை மாத்த முடியுங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது இல்லையா? என்ன கேள்வின்னு சொல்றீங்க? உங்க குறிப்புகள்ல சொன்ன மாதிரி இயற்கையோட பரிணாம வளர்ச்சியை மிஞ்சினது எதுவும் இல்ல. ஆமா. அப்போ தொழில்நுட்பத்தை வச்சு உடம்ப சரி பண்றதுக்கும் அத மறுவடிவமைப்பு, அதாவது ரீடிசைன் பண்றதுக்கும் நடுல இருக்கிற கோடி எது? யோசிக்க வேண்டிய விஷயம். நம்ம உடம்புல பாதிக்கு மேல மிஷின் பாகங்கள் வந்துட்டா அப்போ மனிதன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இருக்கும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.